சிங்காரமாம் ஊரு சென்னையினு பேரு, ஊரை சுத்தி ஓடுது பாரு கூவம் ஆறு என ஒரு திரைப்படத்தில் பாடல் இடம்பெற்றிருக்கும். அதே போலவே சென்னையின் வளர்ச்சி ஒரு ஆற்றை கழிவுநீர் கால்வாய் ஆக்கிவிட்டது. இன்று கூவம் என்றால் ஆறு என்பது மறந்து போய் கழிவுநீர் கால்வாய்க்கு உதாரணமாகவும் அடையாளமாகவும் மாறிவிட்டது. சென்னையில் ஓடும் கூவம் ஆறு 1940கள் வரையிலும் கூட தெளிந்த நல்ல நீர் ஓடியது. மக்கள் தொகை பெருகும் தொழில்துறை வளர்ச்சியின் காரணமாக கழிவுகள் சுமந்து சாக்கடையாக மாறிவிட்டது கூவம். சிங்கார சென்னையின் அழகை கூட்டும் வகையில் கூவம் நதியை மீட்டெடுக்கும் முயற்சியை சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் அவ்வப்போது மேற்கொண்டு வருகிறது. ஆனால் கூவம் என்பது ஒரு நதியாக மீட்டெடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்து கொண்டே வருகிறது. கூவம் நதியை சீரமைத்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர கடந்த திமுக ஆட்சி காலமான 2006 முதல் 2011 திமுக ஆட்சியில் துணை முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் இருந்தபோது சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை ஒப்பந்தம் கையெழுத்து ஆனது. அப்போதைய மேயர் சுப்பிரமணியன் முயற்சியில் அமெரிக்காவில் உள்ள சான் ஆண்டனியோ மாகாணத்துடன் சென்னை மாநகராட்சி நீர்நிலைகள் மீட்டெடுத்தல் தொடர்பாக சகோதர ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டம் திமுக ஆட்சி மாறிய பின்பு கிடப்பில் போடப்பட்டது. தற்போது சென்னை மாநகர மேயராக உள்ள பிரியா கடந்த ஜூலை மாதம் சான் ஆண்டனியோ மாகாணத்திற்கு சென்று சகோதர ஒப்பந்தத்தை புதுப்பித்து பின்னர் சென்னை மாநகராட்சியுடன் திட்டங்கள் பரிமாறிக்கொள்ளவும் முடிவெடுக்கப்பட்டது. சான் ஆண்டனியோவில் உள்ள நதியை மீட்டெடுத்து சுற்றுலா தலமாக மாற்றியதைப் போல சென்னை கூவம் நதியை சீரமைக்க ஆய்வு செய்து அறிக்கை வழங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையில் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்திக் சிதம்பரம் திடீரென சென்னை மேயர் பிரியாவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் கூவமாறு மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவுக்கு கார்த்திக் சிதம்பரம் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கூவமாறு குறிப்பிடத்தக்க மாசுபாடுகளுக்குள் உள்ளாகியுள்ளது. கடந்த கால அறிக்கைகள் ஆபத்தான மோசமான நீரின் தரத்தை வெளிப்படுத்துகின்றன. கூவம் நதியை சீரமைக்க மாநில அரசு 750 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் ஏற்கனவே 329 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கூவம் சீரமைக்க அமெரிக்க அதிகாரிகளிடமிருந்து தொழில்நுட்ப உதவி மற்றும் நிதி வழங்குதல் உட்பட நடந்து கொண்டிருக்கும் பணிகளை குறிப்பிட்டுள்ளீர்கள். இருப்பினும் இந்த முயற்சிகள் குறித்து தெளிவு இல்லாமல் உள்ளதாக கூறியுள்ளார். சென்னை நதிகள் மறுசீரமைப்பு அறக்கட்டளையானது கூவம் ஆற்றின் மறுசீரமைப்புக்காக இன்று வரை மேற்கொள்ளப்பட்ட அனைத்து திட்டங்கள் மற்றும் அவற்றை விவரிக்கும் ஒரு விரிவான வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும். இந்த அறிக்கையில் கூவம் நதியின் மறுசீரமைப்பு திட்டங்களின் சுருக்கம், ஒவ்வொரு திட்டத்தின் விளக்கம், அதன் குறிக்கோள்கள், காலக்கெடு, செலவுகள், விளைவுகள் உட்பட ஒவ்வொரு திட்டத்தின் விரிவான கணக்கை தெரிவிக்க வேண்டும் என கார்த்திக் சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றல் வாரியம் உட்பட சென்னையின் நீர்நிலைகளில் தினமும் விடப்படும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் கிட்டத்தட்ட 30% கூவம் ஆற்றில் கலக்கிறது. சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரில் சுமார் 60% பக்கிங்ஹாம் கால்வாயில் பாய்கிறது. மீதி அடையாறு ஆற்றுக்கு செல்கிறது. எனவே அடையாறு சிற்றோடையின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு 58 ஏக்கர், அடையாறு சிற்றோடை மற்றும் முகத்துபாரத்தின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு 300 ஏக்கர், ஒருங்கிணைந்த கூவம் நதி சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு திட்டம் ஆகியவற்றின் தற்போதைய நிலையை தெரிவிக்க வேண்டும் என்று அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்த பொழுது தற்போது திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.